ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நைட் டின்னர் செஞ்சது தான். ரொம்ப நாள் ஆச்சு நான் மினி விளாக் போட்டு. ஏன் போடலைன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு, நல்லாவே ஆகிட்டேன். ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன், மன்னிச்சிடுங்க. என்னோடய சேனல் பார்க்குறவங்க எல்லோரும் மன்னிச்சிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு இன்ஸ்டாலையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் புண்ணியமாக போகும். கொஞ்சம் பண்ணுறீங்களா? யாராவது? வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இன்ஸ்டாலேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். யாருமே நிறைய பேர் பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு போட்டப்போயே 1000க்கு மேலே எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஏன் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, வேலை விட்டு வந்தவுடனே கிச்சனுக்குள்ளே பாத்திரம் தாங்க இருந்துச்சு. அது ஃபுல்லாக தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுட்டு, அம்மா அப்பா கோயில் போயிட்டு வரும்போது மேலே மடையில் உயிரோடு இந்த மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களே எனக்கு நல்ல வேலை கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். வாங்கிட்டு வந்து கொடுத்ததை நான் காலையில் சமைக்க முடில. காலையில் நான் சமைச்சிட்டேன் ஆல்ரெடி. இதை அம்மா ஈவினிங் தான் கொடுத்து விட்டாங்க. கொடுத்து விட்டோன்னே அதை கழுவி பறக்கி மசாலாலாம் தடவி அதை எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில். கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சோறு வடிச்சிட்டு குழம்பு வைக்கணும். அதுதான் பெரிய டாஸ்க். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பில் பற்ற வச்சு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. நல்லா வதக்கிட்டு அதில் புளியை கரைச்சி ஊற்றி மசாலாத்தூளை போட்டு நல்லா கொதிக்கும் போது நம்ம கழுவி பறக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மீன் எடுத்து போட்டுருங்க. போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே கொஞ்சமாக வெந்தய பொடி போட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி. அடுத்தபடியாக நம்ம மீன் பொரிக்கணும். நம்மளோட மெயின் டிஷ்ஷே அதுதான். ஏன்னா எனக்கும் என் பையனுக்கும் மீன் குழம்பை விட மீன் பொரிச்சாதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கோங்க, ஆளுக்கு 2 பீஸ் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதனால் மீனை பொரிக்கலான்னு சொல்லிட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சு மீனையும் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் அதுவும் நைட் நேரத்தில் மீன் சுட சுட பொரித்து சாப்பிட்டோன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் வேறு ஃப்ரெஷ்ஷாக வேறு இருந்துச்சு. நல்லா ஒரு தட்டில் சோறை போட்டு நல்லா நான் வச்ச மீன் குழம்பை ஊற்றி நல்லா ஒரு மண்டை வேற வச்சு நான் பொரிச்சு வச்ச மீனையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அமிர்தமாக இருந்துச்சுங்க. இந்த குழம்பு நாளைக்கும் இருக்கும். ஏன்னா இது சனிக்கிழமை நைட்டு எடுத்த வீடியோ தான். ஞாயிற்றுக்கிழமை எதுவும் எடுக்கவும் தேவையில்லை. மீன் குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட எப்படி இருக்கும். பாய்.